தேவனை அறிய அறிய நம்முடைய எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் உணர்வுகளிலும் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மேலே ஒரு பற்றும் கர்த்தர் மேலே நம்பிக்கையும் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் ஒரு இன்னொரு ஆழமும் உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம், அதுக்கு தான் நாம் இதை தியானிக்கிறோம். இது நம்முடைய வாழ்வாக, நம்முடைய மூச்சாக, நம்முடைய இரத்தமாக இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸோ வாழ்க்கையில் இதுதான் தேவனை அறியணும், கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளே உண்டாக வேண்டும். இது நம்முடைய கோல், இது நம்முடைய இலக்காக, லட்சியமாக மாறட்டும். தேவனை அறிவதே நம்முடைய குறிக்கோளாக மாறட்டும். பவுலுக்கு அதுதான் குறிக்கோளாக இருந்தது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன்னு சொன்னார் பாருங்க. அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய லக்காக இருந்தது. அதுவே அவருடைய வாழ்க்கையின் ஒரு லட்சியமாக அது மாறட்டும். அவ்விதமாய் மாறும் பொழுது கர்த்தர் தான் யார் என்பதை இன்னும் நமக்கு அதிகமாய் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். He reveals himself to those who has a real hunger to know him. அவரை அறிய வேண்டும் என்கிற ஒரு பசியும் தாகமும் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாட்டு அறிவை நமக்குள்ளே கொடுக்கிறார். மூளை அறிவை அல்ல, ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்பாட்டு அறிவை கொடுக்கிறார். ஸோ அவருடைய நாமத்தை நாம் அறிந்து அந்த நாமத்தை குறித்து தியானித்து அந்த நாமங்களை நாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாட்களில் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நாமத்தை நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். அது என்னவென்றால் ஜெகோவா ரோஹி, ROHI, ஜெகோவா ரோஹி அல்லது யாவே ரோஹி. ரோஹினா கர்த்தர் நம்முடைய மெய்ப்பர் என்ற அர்த்தம். ஷெப்பர்ட், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். ரொம்ப பிரபலமான வசனம், உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே மிக பிரபலமான சங்கீதம், 23ஆம் சங்கீதம். த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதான் அந்த மெய்ப்பர் என்கிற வார்த்தை தான் ஜெகோவா ரோஹி. மெய்ப்பராய் நமக்கு இருந்து ஒரு மெய்ப்பன் ஆடுகளை கவனிக்கிறது போல இந்த தேவன் உங்களையும் என்னையும் கவனிக்கிறவராக இருக்கிறார். ஸோ மெய்ப்பர்களை குறித்து நாம் ஏராளம் வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். மெய்ப்பர்களை குறித்து நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம தேசத்தில் மெய்ப்பர்கள் அதிகம், ஆடுகளை மேய்க்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதனால் நமக்கு இந்த வார்த்தை ரொம்ப புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு வார்த்தையாய் இருக்காது. ஆகவே ரொம்ப சீக்கிரமாய் சுருக்கமாய் மேய்ப்பர்கள் எப்படி ஆடுகளோடு தொடர்பு கொள்கிறார்கள், ஆடுகளுக்கு மேய்ப்பர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை சுருக்கமாய் சொல்லுகிறேன். இந்த மெய்ப்பனை, உலகத்தில் இருக்கிற மெய்ப்பனை ஆட்டுக்கு இதெல்லாம் செய்யும் பொழுது ஜெகோவா ரோஹி அவருடைய ஆடுகளாக இருக்கிற நமக்கு எவ்வளவு அதிகமாய் செய்து கொண்டு இருக்கிறார், அவரால் செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது மேய்ப்பனுடைய முதலாவது கடமை தன்னுடைய கையில் இருக்கிற ஆட்டுக்கு நல்ல ப்ரொவைட் பண்ணணும், நல்ல உணவு கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்கணும், வயிற்றை நிறைக்கணும். ஆடுகளுக்கு வயிறை நிறைக்கணும். தட் இஸ் த ப்ரைமரி திங் த ஷெப்பர்ட் ஹேஸ் இன் இஸ் மைண்ட். ஒரு மேய்ப்பனுடைய மனதில் இருக்கிறது ஆட்டை நல்லா இருக்கிறதுலையே தேடி பிடிச்சி இருக்கிறதுலே செழிப்பான இடத்துல கொண்டு போய் அந்த ஆட்டை மேய விடுவான் பாருங்கள். அது நல்லா சாப்பிடும். அது நல்லா சாப்பிட்றத பார்க்கும்போது மேய்ப்பன் அவ்வளவு சந்தோஷப்படுவான். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கும் ப்ரொவைட் பண்ணுகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற இடத்துல நம்மளை நடத்தி கொண்டு போய் நம்மளை நல்லா சாப்பிட வைக்கிறவர், ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிறவர், ஆத்மாவுக்குரிய தேவைகளை சந்திக்கிறவர், சரீரத்துக்குரிய தேவைகளையும் சந்திக்கிறவர். அவர்தான் நம்முடைய மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர்.
நல்ல மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறவர். தேவைகளை சந்திக்க மாட்டாரா? ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிறார். ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் ஆர் மெட் பை த ஷெப்பர்ட். இந்த மேய்ப்பன் ஆவிக்குரிய தேவைகள், நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிறார். ஆத்துமா மனதிற்குரிய தேவைகள், எண்ணங்கள், சிந்தைகள், உணர்ச்சிகள், நம்முடைய உணர்ச்சிகள் என்னென்ன தேவை இருக்குதோ அத்தனை தேவைகளையும் சந்திக்கிறார். சரீர பிரகாரமான தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். காரணம், நம்முடைய தேவன் அவர் இஸ் ஃபார் டோட்டல் மேன். நம்முடைய தேவன் முழு ஆழத்துவத்தையும் நேசிக்கிறவர். ஆவியையும் நேசிக்கிறார், ஆத்மாவையும் நேசிக்கிறார், சரீரத்தையும் நேசிக்கிறார். சில என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வெறும் ஆவிக்கு தான் தேவன், ஆவிக்குரிய காரியத்தை தான் கொடுப்பார், ஆவிக்குரிய தேவையை சந்திப்பார். சரீரத்தை பற்றியெல்லாம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது சரீரத்தை பற்றியெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்காதீங்க, சர்ற தேவையை பற்றியெல்லாம் பெருசாக பேசாதீங்கன்னு அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லவில்லை. நம்முடைய தேவன் அவர்தான் ஆவியை உருவாக்கினார், அவர்தான் ஆத்மாவை உருவாக்கினார், அவர்தான் சரீரத்தையும் உருவாக்கினார். சரீரத்தையும் படைத்தவர் தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரீரத்தை படைத்தார்னா ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். சர்ற பிரகாரமான தேவைகளை அவர்தான் ஒரு நோக்கத்தோடு, மனிதனுக்கு உணவு தேவை, அது அந்த தேவையை கர்த்தர் தான் உள்ளே வச்சிருக்கிறார். தேவன் தான் அந்த தேவையை உள்ளே வச்சிருக்கிறார். அவனுக்கு நல்ல உறைவிடம் தேவை, அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு தேவை, எல்லா தேவைகளையும் கர்த்தர் உள்ளே வச்சிருக்கிறார். அந்த தேவைகளை உள்ளே வைத்தவர் தேவைகளை சந்திக்கவும் போதுமானவராக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஐ ஷால் நாட் வாண்ட். எனக்கு ஒரு வாண்ட்டுன்னு ஒன்றே வராது, நான் விரும்புறதுக்கு முன்னாலே என் தேவையை சந்திக்கிறவர். தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடைய விடமாட்டார், குறைவுபட விடமாட்டார். அதான் அதுக்கு அர்த்தம். குறைவு படுறதுக்கு முன்னால் குறைவுற மாதிரி தெரிஞ்சால் வந்து நிரப்பிடுவார். அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட மேய்ப்பர் ஜெகோவா ரோஹி. அவர் ஆவிக்குரிய தேவைகளை, ஆத்மாவுக்குரிய தேவைகளை, சரீரத்துக்குரிய தேவைகளை எல்லா ரீதியிலும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் என்ன தேவையோடு இருக்கிறீங்க, எந்த தேவை உங்களுக்கு இருக்குது, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த ஜெகோவா ரோஹி அந்த தேவையை சந்திக்கிற மெய்ப்பராய் உங்களுக்கு வெளிப்படுவாராக. அறிந்து கொள்ளுங்கள், இவரை ஆராதியுங்கள், இவரை யெகோவா ரோகியாய் சொல்லி அவரை ஆராதியுங்கள். நல்ல மெய்ப்பரேன்னு அவரை புகழுங்கள், ஆராதியுங்கள், அவரை நேசியுங்கள், அவரை நேசிங்க. முழு இருதயத்தோடு இந்த மெய்ப்பனை நீங்கள் நேசிங்க. நல்ல மெய்ப்பன். ஸோ தேவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்ல, ஆடுகளை ஒரு மெய்ப்பன் பாதுகாக்கிறவனாக இருக்கிறான். ஹி ப்ரொடெக்ட்ஸ் ஹிஸ் ஷீப். நான் சொல்லுகிறேன், எல்லா ஆபத்துக்கும் மெய்ப்பன் பாதுகாக்கிறான், வெயிலுக்கும் மழைக்கும். அருமையானவர்களே, எல்லாவற்றுக்கும் ஆட்டை பாதுகாப்பான். தன்னை பற்றி கவலைப்பட மாட்டான். ஆடு நல்லா இருக்கணும், ஆடு பாதுகாப்பாக இருக்கணும். எல்லா விதமான தீமைகளுக்கும் இந்த ஆடு விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற மெய்ப்பனை தன் ஆட்டை காப்பான்னா, இந்த பரலோக மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர் ஜெகோவா ரோஹி எவ்வளவாய் தன்னுடைய ஆடுகளை அவர் பாதுகாக்கிறதுல உண்மையுள்ளவராக இருப்பார். நான் சொல்கிறேன், கண்களிலே காணக்கூடிய ஆபத்துக்களுக்கும் நம்முடைய கண்களிலே காண முடியாத ஆபத்துக்களுக்கும் நம்முடைய தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இதுவரை அப்படி பாதுகாத்ததுனால தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். நம்முடைய கண்ணில் பார்த்த ஆபத்துக்கள் கொஞ்சம், நம்முடைய கண்களிலே பார்க்காத ஆபத்துக்கள் ஏராளம் ஏராளம். அப்படிப்பட்ட ஆபத்துக்களும் அவருக்கு தெரியும், அவருடைய கண்ணுக்கு தெரியும். எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறார், அவர் உன் வலதுபுறத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த ஜெகோவா ரோஹி நம்மை பாதுகாக்கிற மெய்ப்பர். நம்முடைய ஆவியை பாதுகாக்கிறார், ஆத்மாவை பாதுகாக்கிறார், நம்முடைய சரீரத்தையும் பாதுகாக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பாதுகாப்புன்னு சொல்லும் பொழுது மூணு பகுதியும் பாதுகாக்கிறார், எல்லா ரீதியிலும் பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்வை எல்லா ரீதியிலும் பாதுகாக்கிறார். நம்ம பணத்தை கூட, நம்ம ஆசீர்வாதத்தை கூட அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை அவர் பாதுகாக்கிறார். அதை இழந்து போகாமல், அது உங்களை விட்டு போய்விடாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். விசுவாசியுங்கள், உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. உங்கள் குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார், பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார், உங்கள் சொத்துக்களை அவர் பாதுகாக்கிறார். வாட் எவர் யூ ஹேவ், எல்லாவற்றையும் அவர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருந்தார் கர்த்தர்.
யோபுவை மட்டும் இல்லை, யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். அப்படிதான், அதான் கர்த்தர், அதான் மெய்ப்பர். மெய்ப்பர் எல்லாத்தையும் பாதுகாக்கிறார் பாருங்க. இந்த நாளில் நான் சொல்லுகிற இந்த வார்த்தை கேட்கிற உங்களை எல்லா ரீதியிலும் அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ முதலாவது தேவையை சந்திக்கிறார், ரெண்டாவது அவர் பாதுகாக்கிறார், மூன்றாவது அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். சரியான பாதையிலே அவர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 23ஆம் சங்கீதத்தில், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியின் பாதைன்னா என்ன அர்த்தம்? வெரி சிம்பிள், என்னை சரியான பாதைகளில் நடத்துகிறார். நீதினா சரி அப்படின்னு அர்த்தம், ரைட். என்னை சரியான பாதைகள் நடத்துகிறார். அவர் நடத்தலைன்னா நான் தப்பான பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் நடத்தலைன்னா நான் ராங் சாய்ஸஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அவருடைய நடத்துதலுக்கு என்னை அர்ப்பணித்து, அவர் நடத்துறதுக்கு என்னை ஒப்பு கொடுத்து, அவருடைய நடத்துதலின்படி நான் போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சரியான பாதையிலே போகும். நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். சரியான பாதையிலே இந்த நல்ல மெய்ப்பர் உங்களை நடத்துவார். நீங்கள் தவறான சாய்ஸ், தவறான காரியங்களை எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உணர்த்துவார், உங்களோட பேசுவார், நீ போகிறது தப்புன்றதை உங்களுக்கு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் அந்த பாதையில் போனால் அதனுடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்குன்றது அவருக்கு தெரியும். அதனால் கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களை நடத்திடுவார். கர்த்தர் உங்களை போதிப்பார். நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பித்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னார் பாருங்க. கர்த்தர் நம்மை ஆலோசனை சொல்லி நடத்துகிறதுல நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். நடத்துவார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள். ஆவியானவரை கொண்டு அவர் நம்மை நடத்துகிறார். ஸோ அவர் எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதையில் நடக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்முடைய தேவன் இந்த பாதையை காட்டிட்டு இந்த பாதையில் போன்னு சொல்லுகிறவர் அல்ல. அந்த பாதையில் நம்ம நடந்து போகும்போது அவரும் கூடையே நடந்து வருகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறார். நாம் நடக்கணும். நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கழுத்தை பிடிச்சி தள்ளி விட மாட்டார், கையை பிடிச்சி தரன்னு இழுக்க மாட்டார். நம்ம அருமையால் அவர் நடத்த அவர் கூட போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவர் நடத்துகிற மெய்ப்பர் என்கிற அறிவு நமக்குள்ளே அதற்காக நன்றி சொல்லுங்கள். அதை சொல்லி அவரை துதிங்க. என்னை நடத்துகிறவரே, என்னை போதிக்கிறவரே, எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவரேன்னு அவரை சொல்லி அவரை துதிக்கும் பொழுது அவருடைய நடத்துதலை இன்னும் அதிகமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, நான்காவது, மெய்ப்பன் ஆட்டினுடைய சரீரத்தில் எந்த பகுதியிலெல்லாம் எதெல்லாம் உடைஞ்சு போயிருக்குதோ அதெல்லாம் சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெஸ்டோர் பண்ணுகிறவர். உடைந்து போன பகுதிகளையெல்லாம் திரும்ப மீட்டு சரிப்படுத்துகிற, சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் அந்த 23:3 அவர் என் ஆத்மாவை தேற்றினா ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். ரெஸ்டோர் பண்ணுறாரு. எதெல்லாம் சீர்குலைந்து போயிருக்கிறதோ, எதெல்லாம் உடைஞ்சு போயிருக்குதோ, அது ஒருவேளை எமோஷனல் பிரேக் டவுன் சொல்கிறாங்க. உணர்ச்சிகள் சிலருக்கு உடைஞ்சு போயிருக்குது பாருங்கள். சிலருக்கு சரீரம் ஃபிசிக்கல் பிரேக் டவுன் இருக்குது, எமோஷனல் பிரேக் டவுன் பாருங்கள். இப்படி பல ஸ்பிரிச்சுவல் பிரேக் டவுன், எல்லா புரோக்கன்னஸ், எமோஷனல் புரோக்கன்னஸ், ஸ்பிரிச்சுவல் புரோக்கன்னஸ், ஃபிசிக்கல் எந்தெந்த பகுதியிலெல்லாம் உடைஞ்சு அருமையால் சீர்குலைந்து எதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணுகிறவர். மறுபடி அது எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட இடத்துக்கு அதை கொண்டு வைக்கிற தேவன் நம்முடைய மெய்ப்பர் ஜெகோவா ரோகி. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. எந்த பகுதியெல்லாம் அது சீரழிக்கப்பட்டிருந்ததோ, அது பிசாசு சீரழிச்சிருக்கலாம், மனிதர்கள் அதை சீர்குலைச்சி போட்டிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சீரழிஞ்சு போயிடுச்சேன்னு உட்காந்து கவலைப்படுறதை விட்டுட்டு இப்போ சீர்படுத்துகிற இந்த மெய்ப்பனை பாருங்கள், ஜெகோவா ரோகியை பாருங்கள். அவர் ரொம்ப அழகாக அந்த உடைக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் மறுபடி ரெஸ்டோர் பண்ணி அதை அழகானதாய் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக மெய்ப்பன் ஆடுகளுக்கு எப்பொழுதும் பக்கத்திலேயே இருக்கிறவர். He stays very close to the sheep. இந்த மெய்ப்பன் ஆடுகளுக்கு பக்கத்திலே இருக்கிறவர், கூடையே இருக்கிறவர், அதுக்கு அருகிலேயே இருக்கிறவர்.
ஏன்னா அது அருகிலே இருக்கும்போது தான் அதுக்கு எப்போ சாப்பாடு வேணும்னு கண்டுபிடிக்க முடியும், அதை எப்படி பாதுகாக்கலான்றதை கண்டுபிடிக்க முடியும், அதை எந்த பாதையில் நடத்தலான்றதை அவர் பார்த்து நடத்த முடியும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா he must stay close with the sheep. அந்த ஆட்டுக்கு பக்கத்திலே கூடயே இருக்கணும். நான் சொல்கிறேன், கர்த்தர் அதனால தான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாஸ்டர், அவர் எனக்கு எவ்வளவு க்ளோஸாக இருக்கிறார், எவ்வளவு க்ளோஸாக இருக்கிறான்னு சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் எந்த மனுஷன் இருக்கிற க்ளோஸை விட ரொம்ப க்ளோஸாக அவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உனக்குள்ளேயே வந்து தங்கிவிட்டேன், உனக்குள்ளேயே தங்கியிருக்கிறேன். அவரே இந்த மெய்ப்பனே உள்ளே வந்துட்டார், நமக்குள்ளே வந்து தங்கிவிட்டார், அவ்வளவு க்ளோஸாக வந்துட்டார். இவர் சங்கீதக்காரன் சொன்னான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எங்கேயும் போகலை, மெய்ப்பனே என் கூடயே இருக்கிறீங்க. நான் நடக்கிற பாதை ஒருவேளை கடினமான பாதையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீர் என் கூட இருக்கிறீர். நீர் என் கூட இருக்கிறதுனால, உம்முடைய பிரசன்னம் என் கூட இருக்கிறதுனால, எனக்குள்ளே இருக்கிறதுனால, நான் கடந்து போகிற எல்லா பாதையை காட்டிலும் நீர் பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த பாதையை நான் தாண்டி போவேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கலாம், ஆனால் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தாண்டுவேன். ஏன்னா நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கடை தாண்டி அடுத்த பக்கம் போயிடுவேன். நீர் கூட வருகிறீர், என் கூட வர்றதுனால நான் போயிடுவேன். நான் சொல்லட்டுமா, த ஷெப்பர்ட்ஸ் பிரசன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த வேலிஸ் டேஞ்சர். பள்ளத்தாக்கினுடைய ஆபத்தை காட்டிலும் மெய்ப்பனுடைய பிரசன்னம் மிக மிக பெரியது. நீ ஆபத்தை பார்த்து பயப்படுறதை காட்டிலும் பிரசன்னத்தை பார்த்து மகிழு, சந்தோஷப்படு, நன்றி சொல்லு. ஜெகோவா ரோகி கூட வருகிறார், உனக்கு ப்ரொவைட் பண்ணுகிறவர், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுகிறவர், தேவையை சந்திக்கிறவர், பாதுகாக்கிறவர், உன்னை கைட் பண்ணுகிறவர், நடத்துகிறவர், ரெஸ்டோர் பண்ணி எல்லாம் உடைக்கப்பட்ட சீர்குலைக்கப்பட்டதெல்லாம் மறுபடி புதுப்பித்து சீர்படுத்துகிறவர், கூடையே இருக்கிறவர். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஜெகோவா ரோகியை நாங்களுமே உயர்த்துகிறோம். எங்கள் நல்ல மெய்ப்பரே நாங்களுமே துதிக்கிறோம். எங்களுக்கு அருகில் எங்களுக்கு உள்ளேயே வந்து வாசம் பண்ணி எங்களுக்கு எப்பொழுது சாப்பாடு வேணும், எப்பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எப்பொழுது எங்களுக்கு வழிநடத்துதல் வேண்டும் என்பதை பக்கத்திலேயே இருந்து எங்களோடு கூடயே இருந்து அதை பார்த்து பார்த்து எங்களுக்கு செய்கிற ஜெகோவா ரோகியே, நல்ல மேய்ப்பரே, உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இந்த உலகத்தில் இதை விட, உம்மை விட வேறு என்ன எங்களுக்கு வேண்டும்? உம்மை விட வேறு யார் எங்களுக்கு வேண்டும்? நீர் போதும். நீர் எங்களுக்கு போதுமானவராய், போதுமானதற்கும் அதிகமானவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை உணர்ந்து வாழ, இந்த மெய்ப்பனோடு கூட நாங்கள் இணைந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உம்முடைய மந்தையிலே நாங்கள் ஆடுகளாய் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.